வணக்கம். இது என்னோடய மாடி தோட்டத்தில் விளைந்த மஞ்சள் செடி. இப்போ இதோட கிழங்கெல்லாம் நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். அது எப்படி நம்ம காய வச்சு பொடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா, இந்த மாதிரி இந்த மஞ்சள் கிழங்கை நல்லா பொடியாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சிடணும். அது ஒரு வாரம் ஆகும் நல்லா காயறதுக்கு. காஞ்சப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மஞ்சள் நல்லாவே காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அதை மிக்சியில் போட்டு எடுத்து பொடி பண்ணிடலாம். இன்றைக்கி மாடித்தோட்டம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறது இந்த காய வைத்த மஞ்சள். இதை நான் மாடியில் காய வச்சு எடுத்துட்டேன். நான் இதை பொடி பண்ணேன்னா ஒரு மஞ்சள் பொடி தயார் பண்ணிடலாம் வீட்லேயே. ஸோ இதை அரைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இது ஃப்ரெஷ்ஷான டர்மரிக் பொடி ரெடி. ஸோ இதை நம்ம இன்னொரு தடவை நல்லா சலிச்சிட்டோன்னா இன்னும் நல்லா ஃபைன் பவுடராக கிடச்சிரும். இது நான் ஆக்சுவலி இந்த ஸ்பைஸ் கிரைண்டர் யூஸ் பண்ணவே இல்லை. இது நல்லா காஞ்சதுனால நார்மல் மிக்சிலேயே இந்த மஞ்சள் காய வச்ச மஞ்சள் நல்லாவே தூளாக இருக்குது பாருங்கள். ஸோ இது நம்ம இது ஒரு பேப்பரில் போட்டு கொட்டிடுறோம். மீதி இருக்கிற இந்த மஞ்சளையும் நான் அரைச்சி எடுத்துடுறேன். ஸோ இப்போ நான் இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு 30 கிராம்ஸ் கிட்ட மஞ்சள் பொடி கிடச்சிருக்கு. ஸோ நம்ம மஞ்சள் இந்த தடவை நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த தடவை நான் மஞ்சள் கிழங்கு கொஞ்சம் கம்மியாக தான் இந்த தடவை பிளான் பண்ணேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈல்டும் கம்மி தான். பட் இது எப்படின்னா, நான் நெக்ஸ்ட் இயருக்கு தேவையான அளவு மஞ்சள் கிழங்கு எடுத்து வச்சுட்டு இது மீதி இருந்ததை நான் பொடி பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சேன். அதிலே ஒரு 30 கிராம்ஸ் கிட்ட கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இது எப்படியும் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் பொடி, நல்ல ஸ்மெல் வருது. ஸோ இது மாதிரி நீங்களும் மாடி தோட்டமில் மஞ்சள் வச்சுருந்தீங்கன்னா அதை இந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் பொடி பண்ணி யூஸ் பண்ணலாம். நன்றி.